இன்னைக்கு வந்த 4 எபிசோட்லே மாஸான எபிசோட்னா இந்த 96th எபிசோட் தான். அந்த லாஸ்ட் எபிசோட் தான். ஏன்னா விஜய்க்கு வந்து ரீனா தான் தன் பொண்ணுன்றது தெரிஞ்சிடுது. ஆனால் ரொம்ப கலாட்டாலாம் இல்லாமல் வழக்கம் போல் ரொம்ப ஷார்ப் அண்ட் கிறிஸ்பான டயலாக்ஸோடு போகுது. அதுதான் இந்த சீரியல் எனக்கு பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே. எமோஷ்னல் நிறைய இருக்கும், ஆனால் வந்து இந்த டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மாதிரி வாங்க இன்றைக்கி எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரதி சொல்லுவாங்க, விஜயை தவிர வேறு யாராலையும் இந்த ஆப்ரேஷனை பண்ணவே முடியாது ரதிக்கு அப்படின்னு ரீனாக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அது அப்படியான்னு சொல்லி, ஆனால் எப்படி பண்ண வைக்கிறது, அவருக்கு தான் கோர்ட் தடை போட்டிருக்குல்ல, அதனால் எல்லோரும் சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போ ராக்கி வந்து அர்ஜுன் ரூமுக்கு போயிட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, விஜய் சார் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாரா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் கோர்ட் தடை பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்பார். விஜயோட பொண்ணு தான் ரீனான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் ராக்கி. இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்பார். விஜய் தான் தான் அப்பான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரீனா மெசேஜ் போட்டிருக்கா. அந்த வாய்ஸ் மெசேஜை மட்டும் நான் கேட்டிருந்தேன்னா அவளை எங்கேயாவது வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போய் அவளை சிரிக்க வச்சுருப்பேன். அவளுக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆகியே இருக்காது அப்படி சொல்லிவிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு போயிடுவார். அப்புறம் தான் வந்து அர்ஜுன் வந்து நம்ம போயிட்டு விஜய்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவார் டைரெக்டாக. ஏன் அவர் அர்ஜுன் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கார் அப்படின்னா, ரீனாவோட அம்மா தான் ரதின்றதை ஃபஸ்ட்டு சொன்னதே எல்லாருக்கும் இது அர்ஜுன் தான். அப்போ வந்து ரீனாவுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அது. அதனால் நிறைய சண்டைகள்லாம் வந்தது. அதே மாதிரி அப்பாவை பற்றின உண்மையை நம்ம வாயால் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் பொறுமையாக இருப்பார். அதனால தான் ரதி மேம் கிட்ட வந்து சொல்வார். நேற்று லாஸ்ட் எபிசோடில் கூட கேட்பார், மேம் நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் சீக்கிரம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி ஆயிருக்கு பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரதி சொல்லுவாங்க, என்னால் முடியல அர்ஜுன், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் முடியல அப்படி சொல்லி அழுவாங்க. இப்போ வந்து அவர் விஜய்கிட்ட போவார். போயிட்டு நீங்கள் தான் சார் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். எப்படிப்பா என்னால் பண்ண முடியும், எனக்கு தான் கோர்ட்டு தடை பண்ணி வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பொண்ணு ரீனாவாக இருந்தால் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்களான்னுட்டு அவர் வந்து ஏதோ சாதாரணமாக கேட்குறாருன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் எப்படி பண்ண முடியும், என்னோடய கரியரை இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, சார் உங்களுக்கு புரியலையா, உங்களோட சின்ன வயசில் உங்களுக்கு ரதி மேமுக்கு பிறந்து ரதி மேம் ஹோமில் விட்ட அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் படித்து இப்படி வந்திருக்கா, அந்த பொண்ணு தான் ரீனான்னா கூட நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரிலாம் விளையாடாத, இதெல்லாம் விளையாட்டு இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி சொல்லுவார். விளையாடல சார், இதான் உண்மைன்னு சொல்லிட்டு அவர் அழுவார். அப்போ வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அவ்வளோதான், சிம்பிள் ரியாக்ஷன் தான் அங்கே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அப்படி பண்ணிவிட்டு, இது ரீனாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். தெரியும் சார், ஜஸ்ட் ரீசெண்ட்லி இப்போ தான் தெரியும், அது ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அது இன்னும் அவரை கஷ்டப்படுத்தும். என் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சார் இப்போ எதுவும் பேச வேண்டாம், ஆப்ரேஷனுக்கு உண்டான வழியை பார்ப்போன்னு அர்ஜுன் சொல்வார். அதுக்குள்ளே ரதி எங்கே அப்படி சொல்லிட்டு ரதி வீட்டுக்கு போவார். ரதி தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. விஜய் உள்ளே வருவார். தேவ்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவார். தேவ் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். தெரியும்னு அவர் மொட்டையாக சொல்லுவார். ரதி பக்கம் பார்த்து, உனக்கு வெக்கமாக இல்லை, இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணேன், என்னால் முடியலன்னு சொல்லுவாங்க. என்ன ட்ரை பண்ணேன், நான் என் குழந்தைய பற்றி நான் எவ்வளோ நாள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், நான் அதில் ஒரு டைம் கூட நான் சொல்ல முடியல, எப்போ சொல்லுவேன், நீ என் குழந்தை சாக கிடக்கிறா, நீ எப்போ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக கேட்பார். இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சவுண்டு கேட்கும். அவங்க அப்பாட்ட போய், ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் பொண்ணுக்கு வந்து நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ரதியோட அப்பா சொல்லுவார். அப்போ என் பொண்ணுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பார். அந்த டைலாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது தியாகராஜனுக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடுவார், என் பொண்ணை இந்த மாதிரி விட்டுட்டிங்களே, ஏதோ ஒரு சான்சஸ் சொல்லலாம்ல, அப்போ கூட சொல்ல தேவையில்ல, நான் இப்போ வந்து எத்தனை வாட்டி கேட்டேன், என்கிட்ட சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து அதுக்கு வந்து, இல்லை என்னால் முடியலன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அழுவாங்க அந்த ரதி. சொல்லி முடிச்சுட்டு நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரதி சொல்லுவாள். ரதியோ தேவு ரெண்டு பேரில் யாரோ சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விஜய் சொல்வார், காப்பாற்றிடலாம் இல்லை, காப்பாற்றுவேன், நான் என் பொண்ணை காப்பாற்றுவேன், அப்படி காப்பாற்றி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா
அது அன்னைக்கு அன்னைக்கு தான் நீ என் பொண்ணு, அன்னையிலேருந்து நீ என் பொண்ணை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி போயிடுவார். போயிட்டு ரீனாக்கிட்ட போய் உட்காந்து ரொம்ப அழுவார். என் கண்ணுக்கு முன்னாடியே நீ நடந்துருந்துருக்க, எனக்கு தெரியலம்மா, சின்ன வயசில் நான் விட்டுட்டு போயிட்டேன், அவள் இந்த மாதிரி இல்லை என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயத்தில் தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரதி சொல்லுவாங்க. அதுக்கு பெத்த குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு இதில் ஹோமில் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் அவளாக தேடி வந்தப்போ என்னை விட்டு போன்னு சொல்லிட்டேன், நீ தான் வந்து அவன் எங்கே போயிடுவாளோன்ற பயந்து சொல்லலையா, பேசாமல் இரு அப்படி சொல்லிடுவார். சொல்லிட்டு இங்கே வந்து அழுவார். நான் எவ்வளோ வாட்டி சூசைட் அட்டம் கூட பண்ணேன், ஆனால் என் உயிரை நீ வந்து பிடிச்சி வச்சுருந்துருக்க, அதனால தான் நான் சாகாமல் இருந்திருக்கேன், நான் உன்னை எப்படியும் காப்பாற்றிடுவேன் அப்படி சொல்லிட்டு விஜய் அழுவார். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அந்த டைலாக்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல், மனசெல்லாம் கனத்து போன மாதிரி ஆகிடும். அதோடு முடித்து வச்சுருப்பாங்க. ஆப்ரேஷன் நடக்கும், ரீனா பழிச்சிடுவாங்க. ஏன்னா இது வந்து விஜய்க்கு கொடுத்த சேலஞ்சு, அதனால் அதில் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி என்ன மெமரி லாஸ் ஆகிட்டு பழசெல்லாம் மறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிப்பாங்களா என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரீனா கிட்ட பேசவே விடாமல் ரதிக்கிட்ட பேசவே விடாமல் இருக்கிறதால அந்த ரதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரீனாட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களா. அப்புறம் அர்ஜுனோட ஹாஸ்பிட்டல் விஷயம் என்னாச்சு, இதெல்லாம் வந்து சீசன் 3க்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம், நாளைய எபிசோடில் தான் தெரியும் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது. பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.